அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவரும் நமக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன அறிவு, பிரபஞ்ச அறிவு அனைத்தையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள். அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு பார்க்க போற பதிவு, எல்லா நாளுமே கடுமையா வேலை செஞ்சு அதன் மூலியம் மட்டுமே வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அது இல்லாம வேலைகள் பெருசா செய்யாம நமக்கு நிரந்தரமா வருமானத்தை தரக்கூடிய கிரக அமைப்பு யாருக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத மெயினா பார்க்க போறோம். எந்த விதி படிச்சாலும் அது 3 படிக்கணும். ஒரு கிரக சேர்க்கை, ஒரு பாவத்துடைய தன்மை, தசாபுத்தி அந்தரம். இந்த 3 தொடர்பு இல்லாம ஒரு சம்பவத்தை நம்ம அனுபவிச்சிட முடியாது. இப்ப நம்ம கடுமையான வேலை செய்யாம நமக்கு ஒரு வருமானம் மாசம் வந்துட்டு இருக்க மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யறது முதல்ல அப்படின்னா, அதை யார் செஞ்சு வைக்கிறா முதல்ல அப்படின்னு எடுத்து பார்த்தா, ஆச்சரியமான உண்மை, செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகங்கள் அந்த வேலைகளை செய்து வைக்கிறார்கள். தனக்கு வேணுங்கிறத, தனக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு வேணுங்கிறத செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் உணர்கிறது. அப்ப எல்லா செவ்வாய் தோஷம் நடக்குதா? அந்த செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு சுபகிரகத்தின் சேர்க்கை பார்வை இருக்கிற ஜாதகங்கள் தன்னுடைய வருமானத்துக்கு, தன் வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை பெருக்குவதற்கு வாடகையோ, ஒரு வட்டியோ, ஒரு தொழில முதலீடு செய்வதோ செய்கிறார்கள். இது என்னுடைய ஸ்டாம்ப்ல ஒரு ஸ்டாம்ப். செவ்வாய் தோஷம் எங்க அமையிறது? 2, 4, 7, 8, 12 அமையலாம். அப்படி அமையக்கூடிய அந்த செவ்வாய் கூட சுக்கிரனோ குருவோ சேர்ந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யாமல் ஒரு உபரி வருமானம், சரியான வார்த்தை உபரி வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பாவகத்துல 2, 8, 8, 11, 2, 8, 11 இதுதான் உபரி வருமானத்தை கொடுக்கறது. இதை சொத்தா சேர்க்கணும்னா 4ஆம் பாவம் சம்மந்தப்படும். 2, 11 சம்மந்தப்படுதுன்னா வருமானம் வரும். 8 சம்மந்தப்பட்டா உழைக்காத வருமானம் வரும். வெயில் மூலியமாவோ வாடகை மூலியமாவோ வரும். சொத்தா வரணும், சொத்து மூலியமா கிடைக்கணும்னா 2, 4, 2ஆம் பாவம் 4ஆம் பாவம், 2ஆம் பாவம் 4ஆம் பாவம் 11ஆம் பாவம் சம்பந்தப்பட்டா சொத்துக்களை சேமிக்கிறது மூலியமா வருமானம் வரும். ஆக 2, 4, 8, 11 இந்த 4 பாவங்கள்ல ஏதேனும் 2ஓ 2க்கு மேற்பட்ட கிரகங்களும் சேர்ந்திருந்தது, இல்ல பாவாதிபதி தொடர்பு இருந்தாலும் கிடைக்கும். இதுல எந்த சூழ்நிலையும் வேலை செய்யாம பணம் பெருசா வந்துடாது. ஒரு உதாரண ஜாதகம் ஒண்ணு சொல்லுவோம். ஒரு மேச லக்கண ஜாதகம், 2ல் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. 2ல் செவ்வாய் இருக்கிற தோஷமா, சுக்கிரன் வீட்டுல இருந்தா தோஷம் இல்லை, புதன் வீட்டுல இருந்தா தோஷம் இல்லைங்கிற அது தோஷமா இல்லையாங்கிற விஷயத்துக்கே போயிடுவோம். தோஷ ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்து, அது தோஷ ஸ்தானங்களாக கருதப்பட்ட இடங்களில் செவ்வாய் இருந்து கூட சுக்கிரனோ குருவோ இருந்தா வாடகை வருமானம். இப்ப 2ல செவ்வாய் இருக்கிறது தோஷமாக கருதப்படுது, கூட சுக்கிரன் இருக்கிறது, சிறப்பு. நான் சொன்ன ஜாதகம் மேஷ லக்னம், 2ல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு. அவரு சின்ன வயதிலேயே வாடகை வருமானத்தை தயார் பண்ணிக்கிட்டார். ஒரு 93ல பிறந்த ஜாதகம், குரு செவ்வாய் 2 பேரும் கன்னியில இருக்காங்க, சுக்கிரன் ரிஷபத்துல இருக்கு. குருவோட சேர்ந்த செவ்வாய் சுக்கிரனை பாக்குறாரு. இது ஒரு சிம்மலக்கண ஜாதகம். இவருக்கு ஒரு வாடகை வருமானம் பெரிய லெவல்ல மாசமான ஒரு 1.5 லட்சம் வர்ற மாதிரியான வருமானத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. பெரியவங்க ஒரு காலி இடத்த கொடுக்குறாங்க, அதுல ஒரு 4-5 பேக்கரிக்கு ஹோட்டலுக்கு மாதிரி கட்டி விடுறாரு. கடன்ல தான் கட்டி விடுறாரு. கொஞ்சம் கடன் அடைஞ்சிருது. நல்ல வருமானத்துல பாதுகாப்பாக இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அந்த பாதுகாப்பாக இருக்கிறார், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் பலமுறை கவனிச்சிருக்கிறேன். இந்த குரு செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு உள்ளவங்க எல்லாருமே அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தா, உதாரணம் ஒரு 1970, 1946 இந்த மாதிரி வருடங்கள் எல்லாம் குரு சுக்கிரன் செவ்வாய் நான் சொன்ன இந்த 2 வருஷத்துலயும், அதாவது 1946 செப்டம்பர், 1970 நவம்பர், இந்த 2 வருஷத்துலயுமே இந்த குரு செவ்வாய் 2 பேருக்குமே துலாத்துல இருக்கு. இந்த 2 பேருமே எனக்கு அப்படி இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னு எடுத்து பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டங்கள்ல அப்படி இல்லை. ஒருத்தர் 52 வயசுல
14 வீட்டு வாடகை வருமானத்தை வாங்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் 61 வயசுல அந்த வாங்கிட்டாரு. ஏன் இந்த வயது வித்தியாசம்? எந்த கிரகங்கள் நமக்கு பண வருவாயை தர இருக்கிறதோ அந்த கிரக சேர்க்கைகள் தசாபுத்தி அந்தரமா வரும்போதுதான் காசு, வேற எப்போதும் இல்லை. அதே மாதிரி அந்த கிரகம் கோச்சாரத்துல வந்து ட்ரிக்கர் பண்ணும்போதுதான் அந்த எண்ணம் நமக்கு தோணும். அப்ப அந்த குரு செவ்வாய் சுக்கிரனோட தசாபுத்தி வரல, அது வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்காரு. காசு வேணுங்கிறதுல எண்ணத்துல இருக்காரு. அந்த தசாபுத்தி அந்த எனக்கு காசா மாறி. நிறைய பேருக்கு இந்த குரு செவ்வாய் என்ன அதிகாரத்தை கொடுத்து அதிகாரத்து மூலியமா தன வருவாய் சம்பாதிக்கும். ஒரு குருச்செவ்வாய் சேர்க்க உள்ள ஜாதகம், கும்பத்துல குருச்செவ்வாய் சேர்ந்து அவர் பெரிய பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல திறமையான நபர். ஒரு நில சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து போய் பஞ்சாயத்து பண்றார். அந்த பஞ்சாயத்துல தீர்மானமா அவர் சொன்ன கருத்துக்கள் ரொம்ப அணித்தரமா இருக்கு. பஞ்சாயத்து முடிஞ்ச அந்த நீ லாபம் அடைந்தவர் ஒரு பெருந்தொகை கொடுக்குறார். அவர் வாழ்நாளில் சந்திக்க முடியாத பெருந்தொகையா இருக்கு. அதை வாங்கி அவர் லைஃப்ல சேஃபா இருக்கார். ஒருத்தருக்கு பிரச்சனை தீர்க்கவே முடியல, அவர் ஜாதத்துல குருச்செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கு. பிரச்சனை தீர்ந்தவனே அவருக்கு வந்த பணம் பெரும் பணமா இருக்கு. இன்னொரு நண்பர் சொல்றாரு, எங்களுக்கு 8 கிராமங்கள் இருந்த ஒரு காலத்துல, அதுல இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வித்து மொத்தமா காசை சேர்த்து ஒரு 5 கோடியோ வச்சிருக்கேன். எந்த உழைப்புமே இல்லை, முன்னோர்கள் சொத்து. இதுக்கெல்லாமே மூல காரணமா இருக்கிறது குரு செவ்வாய் சுக்கிரன். இந்த செவ்வாய் சுக்கிரனுக்கு பிருகமங்கல யோகம்னு பேரு. நிறைய அறிவு இருக்கும். இந்த குரு சரியான இடத்துல இந்த அறிவை பயன்படுத்தும். அந்த பிருகுமங்கல யோகத்தை மிகச் சரியான காலத்துல பயன்படுத்துறதுனால அவருடைய தன வரும். அதான் விஷயம். இது கோச்சார காலங்கள்ல அந்த இடங்கள்ல அந்த குரு செவ்வாய் சுக்கிரன் மேல கோச்சார குருவோ சனியோ வரக்கூடிய காலங்கள்ல பணத்துக்கான யோசனையை பண்றாங்க. தசாபுத்தி காசா மாத்திடுறாங்க. ஸோ தன வருவாய் பெருப்பதற்கு அற்புதமான கிரக சேர்க்கைகள்ல மாற்று கருத்து இருக்குல்ல. நீங்க உங்க ஜாதகங்கள் எடுத்து பாருங்க. உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில பெரும் பதவி, பெரிய அதிகாரம், அந்த பதவியின் மூலியமா அதிகாரத்தின் மூலியமா பெரும் தன வருவாய், முன்னோருடைய சொத்து இதெல்லாம் கிடைக்கும். சொத்து தானமா கிடைக்குன்னா கூட கேது சென்று இந்த குரு சுக்கிரனுடையோ கேது, இல்ல செவ்வாய் குரு கூட கேது, இல்ல செவ்வாய் சுக்கிரன் கூட கேது சம்பந்தப்பட்டு உங்களுக்கு தான சொத்தா பெருசா கிடைக்குது. உங்க அப்பா வாங்கி வச்சா, இல்ல உங்க தாத்தா வாங்கி வச்சு, இல்ல உங்க மாமனார் வாங்கி வச்சு சின்ன இடம் கூட பெரிய ஃபண்டா மாறி நிற்கும். இந்த யோகத்தை நீங்க நல்லா ரசிச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான யோகமா இது மக்களுக்கு செயல்பட்டு இருக்கு. செக் பண்ணி பாருங்க. நம்ம ஜிகே சூழல் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதுக்காக என்னுடைய பதிவுகளை மிக எளிமையா எல்லாத்துக்கும் புரியும்படி போட்டுக்கிட்டே வரேன். உங்க ஜாதகங்களை எழுதுங்க, அப்ளை பண்ணி பாருங்க. பெரும்பாலும் சரியாக இருக்கும். ஏதேனும் ஒன்று தவறா இருந்தால் இன்னொரு கிரகத்துடைய பார்வையை சேர்க்கையோ விலகுதலோ மட்டும்தான் இருக்குமே ஒழிய அனுபவத்தில் பயன்படுத்தப்பட்ட விதிகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால இதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறனால என்ன ஆயிருப்போகுது, நம்மளை நாம தேர்த்திக்கலாம். விதி வலியுது, எவ்வளவு வலியுது அப்படின்ற எவ்வளவு வலியுதுங்கிற உணர்றதுக்கு ஜோதிடம் தேவை. அசைக்க முடியாத துன்பம் நம்மளை கடக்கும் போது விலகி நின்று போகட்டும் வழிவிடுற சக்தி ஜோதிடம் நம்ம கொடுக்குது. தலை சிறந்த ஆச்சாரியர் தன் ஆன்ம பலத்தோடு சேர்ந்து ஜோதிடத்தை கரைச்சு உங்களுக்கு தர்றார். அதுல எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது. ஆசிரியர் அல்ல ஆச்சாரியர். நம்ம ஜோதிட வகுப்புகளை ஆசிரியர் கொண்டு நடத்துறதில்ல, ஆச்சாரியர் கொண்டு தான் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா அனுபவங்களை கலந்து கொடுக்குறாரு. அதனால நீங்க படிக்கலாம். ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்களுக்கு மார்ச் 28ஆம் தேதி மாலையில ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்குது. படிக்கலாம். எங்களோட பங்கு உங்களுக்கு ஏதேனும் ரூபத்துல பயன்படும் நான் ரொம்ப விரும்புறேன். அடுத்து ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் அடிப்படை தெரியும், உயிர்நிலை எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கவங்களுக்காக ஏப்ரல் 3ஆம் தேதி பிரசன்ன வகுப்பு, ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த, ஒரு மந்திர சக்தியான ஒரு ஜோதிடத்தை எளிய முறையில 24 வகுப்பா, மிக நீண்ட கால வகுப்பா ஆன்லைன் நடக்க காத்திருக்கிறோம். படிக்க விருப்பம் இருக்கு, கீழே நம்பர்ல பதிவு செய்யலாம். உங்களுக்கு சால சிறந்தான ஒரு அற்புதமான வெற்றிகளா. மீண்டும் நம்ம எல்லாம் வல்ல எம்பெருமான ஆத்மார்த்தமா வேங்குவோம். எல்லா விதமான நலம் நமக்கு கிடைக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசை.